மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து டிஎன்பிசி தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக பார்த்துட்டு வரோம். அதில் பகுதி 7 இது. வாங்க பார்க்கலாம். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது 9ஆம் வகுப்பில் வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள்னு இருக்கும். இது எக்ஸாம்பிள் முதற்கொண்டு அதுலேருந்து எடுத்துக்காட்டு முதற்கொண்டு அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னது அது பார்த்துட்டாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு இது எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தகவல்களை திரட்டு, முதியவருக்கு கொடு. இந்த தகவல் அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு தகவலை அப்படின்னு இருக்குல்ல, அப்போது ஐங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டும் வருகின்ற இடங்கள்லாம் வல்லினம் மிகும். அடுத்து முதியவருக்கு கு அப்படிங்கிறது என்னது? நான்காம் வேற்றுமை உருவு. அப்போ நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும் இடங்கள்லையும் வல்லினம் மிகும். சரியா? இது இரண்டாம் வேற்றுமை உருவு, இது நான்காம் வேற்றுமை உருவு. இது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்னாகும்? வல்லினம் மிகுந்து, அதாவது ஒற்றெழுத்து அங்கே அது பக்கத்தில் வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால் 1 மற்றும் 3ங்கிறது சரியான விடையாக இருக்கும். அடுத்து அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி உங்களுக்கு தெரியும். அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக என்னது? உயிரெழுத்துக்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு என்னது? ஆனாலேருந்து அவனா வரைக்கும் ஃபஸ்ட்டு எதெல்லாம் இருந்துச்சோ அதுக்கேற்றாப்புல வரிசைப்படுத்திக்கோங்க. அடுத்து உயிர்மை எழுத்துக்களாக பார்த்து அதுக்கு அடுத்து வரிசைப்படுத்தினா கரெக்டாக இருக்கும். அடுத்து நட அப்படிங்கிறத தொழில் பெயரில் மாற்றணுங்கிறாங்க. நட அப்படிங்கிறது தல், அல் இந்த மாதிரி ஏதாவது போடுவோம். அதில் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நட கூட்டல் தல் நடத்தல் அப்படிங்கிற தொழில் பெயரில் மாற்றிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. நமக்கு நடத்தல், இந்த தல் அப்படிங்கிற தொழில் பெயர் விகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டனாலே கரெக்டாக எழுதிருவீங்க. இந்த நடந்து அப்படிங்கிறது என்னதுன்னா வினையெச்சம். ஊல முடிஞ்சிருக்கனால அது வினையெச்சம். ஆல முடிஞ்சிருந்தா பெயரெச்சம். தா அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை வினை எச்சமாக மாற்றி சொல்லியிருக்காங்க. தந்து ஊல முடிச்சா இப்போ தானே சொன்னேன் வினையெச்சம் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி கொடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை வினையெச்சமாக மாற்றிருக்காங்க. கொடுத்து உகரத்தில் முடியுதா? அப்போ இதுவும் என்னது? வினையெச்சம் தான். அடுத்து கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து அதையும் தொழில் பெயராக்கிருக்காங்க. கான் குட்டல் அல் காணல். நான் சொன்னேன்ல, அந்த அல்லு தள்ளு இந்த மாதிரி தொழில் பெயர் விகுதியை சேர்த்து கான் குட்டல் அல் காணல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. வென்றான் அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அதாவது இது ஒரு சொல்லாக கொடுத்துருக்காங்க. வென்றான் அப்படிங்கிறது வினைமுற்று சொல். வென்றுட்டான், முடிஞ்சிருச்சு, அப்போ வினை முற்றி போச்சு, ஒரு தொழில் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வேர்ச்சொல்லில் அதிலிருந்து என்ன வேர்ச்சொல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வென்றான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, அதை வெல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த வேர்ச்சொல்னாலே ரூட் வேர்டு, அடிச்சொல், வினையடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இது அடிப்படை எப்படி இருக்கும்? ஒரு கட்டளை, ஒரு ஏவலை குறிக்கிற மாதிரி இருக்கும். படித்தான்னா படி, எழுதினான்னா எழுது, வென்றான்னா வெல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். எந்த லகரம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம என்னது குழம்பிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்தவர் அப்படிங்கிறது அர் அப்படிங்கிற முடிஞ்சினாலே என்னது? அர் ஓர் இந்த மாதிரி முடிஞ்சினாலே என்னது? அது ஒரு என்ன சொல்லாக இருக்கும்னா வினையாளனையும் பெயராக இருக்கும். சரியா? அப்போ இந்த வினையாளனையும் பெயரை கொடுத்துட்டு அதை வேர் சொல்லி அதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. வந்தவர் அப்படிங்கிறதுக்கு வா. அடுத்து மறுபடியும் வருகின்றான் அப்படின்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு வேர் சொல், அதுக்கும் என்ன தான்? வா தான் விடையாக இருக்கும். அடுத்து போது, அலர், வி, செம்மல் இதெல்லாம் என்னதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பூவின் நிலை. சரியா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிலாம் படிச்சிருப்பீங்கள்ல. அது பூவின் 7 நிலைகள் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த இதில் இருந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அடுத்து பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. இந்த நீ போட்டிருந்துச்சுன்னா பனி அப்படின்னா என்ன பனி அப்படின்னா குளிர் இருக்கும், குளிர்ச்சி தருகிற பனி. அப்போ 3 சொல்லி நீ இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வேலை, பனி அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து அலை, அலை ஃபஸ்ட்டு உள்ள அலைங்கிறது கடல் அலையை குறிக்குது. ரெண்டாவது உள்ளது அழைத்தல், கூப்பிடுறது குறிக்குது. வா தம்பி வா அப்படின்னு இது அழைக்கிறத குறிக்குது. அடுத்து மனம், மனம் இது ரெண்டே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள மனம் 2 சொல்லி உள்ளத்தை குறிக்குது. ரெண்டாவது உள்ள 3 சொல்லி இருக்குல்ல அது வாசனையை குறிக்கிறது, ஸ்மெல்லை குறிக்குது. அடுத்து அப்ஜெக்டிவ் அப்படின்னா தான் என்னது? குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம். ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். நம்பிக்கைனா
பிலீவ் அப்படி சொல்லியிருப்போம். அடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது கலைப்படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கலையியல்ங்கிறது ஆர்ட் சம்மந்தமான ஒரு இயலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தொன்மம் அப்படிங்கிறது மித் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தொன்மம்ங்கிறது மித். அடுத்து அழகியல்ங்கிறது ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சியூமர் அப்படிங்கிறது வந்து பொருளை வந்து வாங்குறவங்க, நுகர்றவங்க, அதனால் நுகர்வோர். மெர்ச்சன்ட் அப்படிங்கிறது வணிகர்கள், வியாபாரம் பண்ணுறவங்க. கமாடிட்டிங்கிறது பண்டம். ஹெரிட்டேஜுங்கிறது பாரம்பரியம். அடுத்து வினைமரபு கேட்டிருக்காங்க. வளவன் பழம் சாப்பிட்டான், சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, தின்றான் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அப்புறம் என்னது, பருகினான்னா பால் பருகினான், குடித்தான்னா தண்ணீர் குடித்தான், இந்த மாதிரி என்னது சொல்லிடணும். அடுத்து வந்து ஒரு இளமை பேர்கள் கேட்டிருக்காங்க. இளமை பேர்கள் வந்து சிங்க குட்டி இல்லை, சிங்க குருளை, யானை கன்று, இதெல்லாம் என்னது வழக்கம் நம்ம பார்த்துட்டு ரிப்பீட்டடாக இந்த உங்களுக்கு பார்க்க என்னது ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் பார்க்க உங்களுக்கே இதுவே என்னது பழகிடும், மனப்பாடாயிரும். அடுத்து நகர வேறுபாடு, லகர வேறுபாடு, மயங்கொலின்னு சொல்லுவோம்ல, மயங்கொலி தெரியும்ல, அதாவது இந்த ந, அடுத்து இந்த ல, அடுத்து இந்த ல சிறப்பு லகரம். சரியா, அடுத்து இந்த ர, இது எல்லாமே ஒலிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் குழம்புவோம். அப்போ இதை வச்சு அவங்க குழப்பி கொடுத்துருப்பாங்க. அது சரியாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போது என் வீட்டில் அப்படிங்கிறது ரெண்டு சொல்லி வரணும். மலர்கள் அப்படிங்கிறதுக்கு என்னது இயல்பு லகரம் வரணும். இதுக்கு வந்து டன்னகரம் வரணும், 3 சொல்லி டன்னகரம் வரணும். அப்போ இந்த மாதிரி என்னது எழுதணும். அடுத்து பொருந்தாது கேட்டிருக்காங்க. நம்ம பிள்ளைத்தமிழில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலின்னு நம்ம பார்த்துருப்போம். மொத்தம் 7 பருவங்கள் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ சொன்னதெல்லாம் 7 பருவங்கள் வரும். இது வந்து பொதுவான பருவங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொது பிள்ளைத்தமிழில். அப்போ மொத்தம் 10 பருவமில் என்ன 7 தான் சொல்லுவீங்கன்னா இன்னும் ஒரு 3 இருக்குது. அப்போ ஆண்களுக்கு 3, பெண்களுக்கு 3ன்னு பிரிப்போம். அதில் சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆண்களுக்கு இதாகும். அப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கலங்கு, ஊசல், அம்மானை. அப்போது கலங்கு, ஊசல், அம்மானையில் இது மட்டும் என்னது தப்பிச்சு ஒன்று வந்திருக்கு. மற்றது எல்லாமே எதை குறிக்குன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழை குறிக்குது. அப்போ அதுதான் வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஏறுகோல் அப்படிங்கிறது எருது கட்டு அப்படின்னு அர்த்தம். ஏறுகோல் எது ஒன்று பிடிச்சாலோ அது வந்து கொல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க, காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது என்ன காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள்னா, அதாவது சேரன் செங்குட்டுவன் வந்து அவனோட மனைவி வேண்மாள் என்ன சொன்னாங்கன்னா, பத்தினி பெண்டுகளை பரசணும், அதாவது அவங்கள உயர்த்தணும், அதுதான் மரபு அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து வடநாடுகளுக்கு படையெடுத்து போய் இமயமலையில் போய் கண்ணகிக்கு கல் எடுத்தான். அது எப்படி எடுத்தான்னா அதை தான் சொல்கிறாங்க காட்சி. ஒரு நல்ல கல்லை தேர்ந்தெடுக்கணும், ஒரு பார்க்கணும், ஃபஸ்ட்டு காட்சி நம்ம பார்க்கணும். கால்கோல் அப்படின்னா என்னது, அந்த கல்லை கொல்லுதல். கோல்னால் கொல்லுதல்னு அர்த்தம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கோல் அப்படின்னா என்னது கொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா, அதை வந்து நம்ம எடுக்கிறது, அதை நம்ம வந்து எடுத்துட்டோம். அடுத்து நீர்ப்படைங்கிறது புனித நீரில் நீராட்டணும், நீர்ப்படை. அடுத்து நடுகள்ங்கிறது அது கல்லை ஒரு முக்கியமான இடத்துல போய் நடுவோம். அதில் கோல் அப்படிங்கிறது என்னென்னா கொல்லுதல், அதை நம்ம வாங்கிக்கிறது, எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏறுகோல் அப்படிங்கிறது நம்ம வாரி அணைச்சிக்கிறோம். எதை ஏறுங்கிறது காளை, நம்ம ஜல்லிக்கட்டை குறிக்கிறதா என்னது எருதுக்கட்டு. அப்போ வாரி அந்த காளையை அடக்கி நம்ம அடக்கிறோம், வாரி பிடிச்சி என்னது அதை அடக்கிறோம்ல, அதான் ஏறுகோல். இப்போ இது சரியாக இருக்குது. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு இது ரெண்டுமே என்னது அப்படின்னு பார்க்கும்போது அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் கரெக்டு தான். பட்டி மன்றம் அப்படிங்கிறது பட்டி மண்டபம், இது ரெண்டுமே ஒன்று தான். பட்டி மண்டபம் அப்படிங்கிறது தான் பட்டி மன்றமாக மாறிடுச்சு அப்படி சொல்கிறோம். அடுத்து வந்து திருவாரூர் கருக்கியோர் தான் பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து பாண்டிச்சேரியில் உள்ளது அரிக்கமேடு, அடுத்து வந்து தூத்துக்குடியில் வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பால் பருகினான், தண்ணீர் குடித்தான் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். தொன்மையோட எதிர்ச்சொல், தொன்மைனா ரொம்ப பழமை, அப்போ எதிர்ச்சொல் புதுமை. அடுத்து கூத்தராற்றுப்படை இருக்குல்ல,
கூத்தராற்றுப்படை மலை படு கடான்னு சொல்லுவோம். அதிலிருந்து ஒரு அறிஞ்சொற்பொருள் கேட்டிருக்காங்க. அதில் எது உங்களுக்கு தவறாக பொருந்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடும்பு அப்படின்னா சுற்றம், அல்கினா தங்கி, ஆரி அப்படின்னா அருமை அப்படின்னு அர்த்தம், இரடி அப்படின்னா திணைன்னு அர்த்தம். இந்த திணை அப்போ வந்து சோறுங்கிறது என்னென்னா பொம்மல்னு அர்த்தம். பொம்மல் அதுங்கிறத சோறு அப்படின்னு சொல்லுவோம். இரடி பொம்மல் அப்படின்னா திணை சோறு அப்படின்னு அர்த்தம். இதை இரடி பொம்மல் பற்றி இதை சொல்லியிருக்கோம். எதுனா கூத்தராற்றுப்படை வந்து சொல்லியிருக்கோம். ஐயம் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஐயம் அப்படிங்கிறது டவுட்டு. அப்போ வந்து அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவாக இருக்கிறது, தெளிவு. செத்திருந்த அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. செத்து கூட்டல் இருந்த இது எப்படி புணரும் அப்படின்னு பார்க்கும்போது செத்து கூட்டல் இருந்த, இதில் தூ அப்படிங்கிறது இந்த மாதிரி இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஊன்னு வரும். இது இந்த ஊங்கிறது ஒரு லாஸ்ட் இருக்குது, இதுதான் லாஸ்ட் இருக்குது. இந்த சொல்லுலே லாஸ்ட்டு ஊ தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்த சொல்லில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு உயிரெழுத்து, இதுவும் ஒரு எழுத்து, இதுவும் ஒரு உயிரெழுத்துனா இது ரெண்டும் சேர்றதில் கஷ்டமாக இருக்கும். சேர்றது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இத்து கூட்டல் ஊன்னு இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஊவை என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்கிடணும். ஏன் அப்படின்னா இங்கிட்ட ஒரு உயிரெழுத்து வருதில்ல, அது இந்த இத்தோட இந்த மெய்யெழுத்தோடு சேரணும். அப்போ உயிரெழுத்து வந்துச்சுன்னா உகரத்தை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து உயிர்வரின் ஒக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இது கெட்டு போயிடும். அப்புறம் இத்து கூட்டல் ஈ என்னவாயிரும், தீன்னு மாறும். செத்து ஏற்கனவே செத்து இருந்திரல, செத்திருந்த அப்படிங்கிறதுல சே இத் தீ இருந்த அப்படின்னு மாறும். சரியா? உயிர்வரில் உக்குரல் மெய்விட்டோடும். அடுத்து என்னது, அடுத்த விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அப்படிங்கிற விதிப்படி புணரும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, சே கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு இருந்திருக்கும். இந்த ஊ கெட்டு போயிருக்கும். ஏற்கனவே இங்கே ஈ இருக்கும், இந்த ரெண்டு சேரும்போது தீன்னு மாறும். ஏற்கனவே இங்கே இருக்க சே இத்து இந்த தீ ரூ இந்த செத்திருந்த அப்படின்னு மாறி புணரும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து காட்டாறு. இந்த கேட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த காட்டாறு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா. இது வந்து நம்ம கொஸ்டின்லேயே வந்து இது 2வது தடவை இது பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெடிலோடு உயர்தொடர் குற்றியலுகரங்களில் டேர ஒற்று ரெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. காடு அப்படிங்கிறது குற்றியலுகரம். என்ன தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டூ இருந்திருக்கு, குசுடுது பொருள் டூ வந்தால் என்னதுன்னு அர்த்தம், இதுவும் குற்றியலுகரம் தான் அர்த்தம். ஏன்னா குற்றியலுகரம்ங்கிறது வல்லெழுத்து ஏதாவது வந்திருக்கும், வல்லெழுத்தோட உகரம் சேர்ந்த எழுத்து தான் குற்றியலுகர எழுத்து. அதில் அப்படி பார்க்கும்போது கா அப்படிங்கிறது வந்து என்னது, உயிர் தொடர், உயிரெழுத்து. இக்கு கூட்டலாங்கிறது என்னது, உயிர்மை எழுத்தை நம்ம உயிர் தொடர்னு சொல்லுவோம். அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து டகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 2 தடவை வருமா, ரெட்டிக்குமா அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு, நன்னூலார் சொல்லியிருக்காரு. காடு கூட்டல் ஆறு வந்து காட்டாறு அப்படின்னு மாறுறதுக்கு காரணம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் அந்த நூற்பா. நெடிலோடு உயிர்தொடர் குற்றியலுகரங்களில் டேர ஒற்று ரெட்டும். இந்த டூங்கிறது உகரம் வந்துச்சுனால இந்த இட்டு கூட்டல் ஊ என்ன ஆகும்னு இப்போ தானே பார்த்தோம். ஊ வந்துன்னா என்னது, ஓடி போயிடும் அப்படின்னு பார்த்தோம்ல. அதாவது காடு கூட்டல் ஆறு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு உயிரெழுத்து. இட்டு கூட்டல் ஊனா இதுங்கேயும் ஒரு உயிரெழுத்து இருக்கும், அதனால் உயிரெழுத்து போயிடும். அப்போ இங்கே எப்படி இருக்கும், காட்டு குற்றல் ஆறுன்னு இருக்கும். காட்டு கூட்டல் ஆறு. இந்த மாதிரி இது வந்து ஒரு இது என்ன எழுத்து, என்ன சொல்லணும்னு பார்த்தோம், இது குற்றியலுகர எழுத்து. அது என்னது, உயிர்த்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னது, இந்த ஒற்று இன்னொன்று இதே மாதிரி வருமா. அதனால் மறுபடியும் கா இட்டு மறுபடியும் இட்டு அடுத்து ஒரு ஆறு அப்படின்னு இருக்கும். அப்போ இட்டு கூட்டல் ஆ என்ன ஆகும், டாவாக மாறும். அதனால தான் காட்டாறு அப்படின்னு மாறி காட்டாராக மாறுது. சரியா? முதல்ல என்ன விதி பார்த்தோம், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி உகரம் போகும். அதுக்கப்புறம் என்னது, 2வது விதி வந்து என்னது, நெடிலோடு உயர்தொடர் குற்றியலுகரங்களில் டேர ஒற்று ரெட்டும் அப்படிங்கிற விதிப்படி 2ஆ மாறும். அடுத்து இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்னு எப்போ மாறும்னா அதுக்கு ஒரு விதி இருக்குது. அது என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ற விதிப்படி இட்டு கூட்டலா டான்னு மாறும். அவ்வளோதான்.
அடுத்து நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தணும் சரியாக. குழந்தை நிலாவை பார்த்து, அதாவது ஒரு எச்சத்துக்கு அடுத்து என்னது, ஒரு காற்புள்ளி விட்டுக்கணும். அடுத்து குழந்தை சொல்கிற வாக்கியத்தை வந்து நம்ம இரட்டை மேற்கொள்ள காமிச்சு லாஸ்ட்டு புள்ளி வச்சுக்கணும். நிலா ஓடிவா அப்படிங்கிறது வந்து இரட்டை மேற்கோள் என்று பாடியது லாஸ்ட்டு முடியும் போது முற்றுப்புள்ளி வச்சுக்கணும். அடுத்தடுத்து பொருள் குறித்த ஒவ்வொரு சொல்லாக வரும்போது அதை நம்ம என்னது காற்புள்ளி காமிக்கணும். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் லாஸ்ட்டு என்னது வைக்கக்கூடாது. லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வைக்கலாம். அதனால் காற்புள்ளியாக வச்சுட்டு கடைசியில் வரும்போது முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர் அப்படின்னு பார்க்குறோம் ஆகும். அடுத்து மறுபடியும் அதே மாதிரி கேட்குறாங்க. சிகாமணிதான் எடுத்திருப்பான். அப்போ அது சொல்லும் போதே என்னது ஒரு உணர்ச்சியை குறிக்கிறதுனால ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க. அடுத்து இது ஒரு வாக்கியம், யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால் இரட்டை மேற்கோளை காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு என்பது பெரும்பாலோரின் கருத்து அப்படின்னு லாஸ்ட்டு முடிக்கும்போது முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மருவு பெயர்களில் வந்து உதகைங்கிறது நமக்கு தெரியும். உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்லுவோம். நாகப்பட்டினத்தை வந்து நாகைன்னு சொல்லுவோம். புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவோம். புதுகைங்கிறது எதை சொல்லுவோம் சரியா? புதுகைங்கிறது எதை சொல்லுவோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி புதுகையை பற்றி நம்ம பார்த்துருப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு வந்திருக்கு, அதனாலே இது வடமொழி சொல். இதை வச்சு நீங்கள் கணிச்சிருவீங்க. அப்போ சந்தோஷங்கிறது நம்ம நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோமே. சந்தோஷ் அப்படிங்கிற பேர் கூட நம்ம நிறைய பேருக்கு வச்சுட்ருக்கோமே. அப்போ தமிழ் பேர் கிடையாதா அப்படின்னா கிடையாது. அப்போ அதுக்கு நேரான தமிழ் சொல் என்னென்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் சரியான வாக்கியமாக இருக்கும், சரியான சொல்லாக இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது சோதனை அப்படின்னு பார்க்குறோம். தொங்கான் அப்படிங்கிறது கப்பல் அப்படின்னு அர்த்தம். எழுது அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதினான் அப்படிங்கிறது தான் என்னது கரெக்டாக இருக்கும். எழுது அப்படிங்கிறது வந்து ஒரு எழுது அப்படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து என்னது உருவாக்கி எழுதினான் முற்று பறிச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எழுதுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர். எழுதிய அப்படிங்கிறது பெயரெச்சம், மேலே முடியதுனால பெயரெச்சம். எழுதுக அப்படிங்கிறது வியங்கோல், கேள முடியதுனால வியங்கோல் வினைமுற்று சொல்லாக இருக்குது. உனக்கு பாடத் தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆடத் தெரியும் அப்படின்னு இனம் சார்ந்து ஒன்று சொல்கிறதுனால இது இனமொழி விடை. நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும். அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிறது, உறப்போகிறது, லாஸ்ட் நடக்க போகிறது சொல்கிறதுனால உருவது குரல், நடக்க போகிறது சொன்னாங்க. டிகிரி அப்படிங்கிறது பட்டம் அப்படின்னு பார்த்தோம், தான் சரியான கலை சொல்லாக இருக்குது. வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர் அப்படின்னு பார்க்குறோம். ஃபைல் அப்படின்னா கோப்பு, மடிப்புத்தாள்னா ஃபோல்டர். அடுத்து மைப்பொதி அப்படிங்கிறது வந்து இங்கு பேடு, சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாம்ப் பேடு இருக்கும் தெரியுமா, அது குத்தவும் தெரியுமா, அது வந்து இழுவை முத்திரை அப்படி சொல்கிறோம். இது ஸ்டாம்ப் பேடுங்கிறது வந்து மைப்பொதி, அந்த மையோ இங்கோடு சேர்ந்துருக்குது. அந்த ஸ்டாம்பை வந்து இழுவை முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது, இழுவை அப்படிங்கிறது ரப்பர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படிங்கிறது வந்து அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு பார்த்தோம். காஸ்மிக் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதான் வந்து விண்வெளி கதிர்கள், காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறது புற ஊதா கதிர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது என்ன ஓமையை சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது தெளிவு. உள்ளங்கையில் ஒரு பொருள் வச்சுருந்தா எவ்வளவு நமக்கு கண்டிப்பாக எனக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு அர்த்தம். உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. அடுத்து தாமரை இலைநீர் போல, தாமரையில் உள்ள நீர் எப்படி இருக்கும், அந்த இலையில் உள்ள நீர் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல், ஒட்டியும் ஒட்டாமலும் சொல்லுவாங்க அந்த இது. அடுத்து தன்வினை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்கான். அவன் திருந்தினான். எழுவாயே ஒரு செயலை செஞ்சிச்சு அப்படின்னா அது தன்வினை. எழுவாயே ஒரு செயலை செய்ய வச்சாங்க அப்படின்னா பிறவினை, சரியா? தன்வினை தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது, பந்து தானாக உருண்டது. பந்தை உருட்டு வித்தான் அப்படின்னா உருட்ட வைத்தான், இந்த இருக்காங்க. இது வந்து பிறவினை. ஓவியம்
குமரனால் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தா பட்டது பெற்றது இந்த மாதிரி முடியும். ஆள் அப்படிங்கிற விகுதி இதெல்லாம் வந்துச்சுனாலே செய்யப்பாட்டு வினை அடித்து எழுதுனது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடித்து கண்டிப்பாக என்னது இதுக்கு இது தான் அப்படின்னு என்னது மனசில் என்னது அடித்து புரிய வச்சுக்கோங்க. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படிங்கிறதான் சரியான விடைக்கேற்ற வினாவாக இருக்கும். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து பணித்து பணிந்து. பணித்து அப்படிங்கிறது ஒரு முதலாளி ஒரு இதை செய்வார். சரியா? மன்னன் வேலையை செய்ய பணித்தான். ஒரு பெரிய ஆள் அவர் சொல்லுவார். அப்போ யார் பணிவா அப்படின்னா அந்த வேலைக்காரன் பணிஞ்சு அதை நடப்பான். அப்போ மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அப்படின்னு பார்க்கும்போது யார் பணிப்பா அப்படின்னா ஒரு பணித்தல் அப்படிங்கிறது ஒரு முதலாளியும் பணிந்து போகிறது தொழிலாளியும் போவாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த பணித்து பணிந்தார் இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து அழித்து அழிந்து அப்படின்னு பார்க்கும்போது மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். மறுபடியும் அதே சொல்லலே வந்து பெரியாரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தணும். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இது வந்து நம்ம கிழவனும் கடலும் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கும். 6ஆம் வகுப்பில் ஒரு படத்தோடு போட்டு விளக்கியிருப்பாங்க. அதிலேருந்து எடுத்திருக்காங்க. சேர்த்து சேர்ந்து அப்படிங்கிற போகும்போது சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் அப்படின்னு வார்த்தையை மாற்றுறாங்க. அடுத்து பத்தியை படித்து பொருள் புரியணும். இப்போ ஏறுகோள் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுறது வந்து சிலப்பதிகாரம் சொல்லுது. ஏறு தழுவுதல் அப்படிங்கிற அப்படி பற்றி சொல்கிற சங்க இலக்கிய நூல் கேட்டிருக்காங்க. அது கலித்தொகை. கலித்தொகையில் முக்கியமாக முல்லைக்களி பேசப்படுது. முல்லைக்களி வந்து முல்லை நிலம் அப்படின்னு பார்க்கும்போதே ஆடு மாடு மேய்த்தல், மாடுகளோடு அந்த ஆயரின மக்களோட வாழ்க்கை. அப்போ அவங்க பொழுதுபோக்கு அந்த மாடுகளே பழக்கப்படுத்தி எனது வீர விளையாட்டுக்கு பழக்கப்படுத்துவாங்க. அதான் ஏறு தழுவுது ஜல்லிக்கட்டு அப்படின்னு இப்போ நம்ம அழைக்கிறோம். புறப்பொருள் வெண்பா மாலை எவ்வகை நூல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இலக்கண நூல். சரியா? புறப்பொருள் வெண்பா மாலை வந்து நம்மளோட புற வாழ்க்கை, நம்ம போரிடுறது, வீரம், கொடை இதை பற்றிலாம் பேசுகிறது தான் புறப்பொருள் வெண்பா மாலை பேசுது. அது வந்து ஒரு கிராமர். எருது கட்டி என்பது மாடு தழுவுதல். சரியா? எருது கட்டு, எருது கட்டி இதெல்லாம் வந்து மாடு தழுவுது, ஜல்லிக்கட்டு இது எல்லாமே ஒரே பொருளில் தான் வருது. கண்ணுடையம்மன் பல்லு நூல் வந்து ஒரு சிற்றிலக்கியம். பல்லுங்கிறது ஒரு சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியத்தில் பல்லு அப்படிங்கிறது ஒன்று. இப்போ கண்ணுடையம்மன் பல்லும் ஒரு என்னது சிற்றிலக்கியம் தான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஊன் அப்படிங்கிறது வந்து உணவு 3 சுழி. அப்போ 2 சுழியில் வந்து புலால் மாமிசத்தை குறிக்குது. ஒரு வேறுபாடு லாஸ்ட்லேருந்து எப்பவும் போலே வாங்க. குளம் அப்படிங்கிறது கூங்கிறது உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அடுத்து அழகிய ஆங்கிறது வந்து உயிரெழுத்து. அப்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஓர் அப்படிங்கிறத எழுத்து தான் வரும் அப்படின்னு பார்க்குறோம். மறுபடியும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. லாஸ்ட்லேருந்து வரும்போது நாள் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. அப்போ ஒரு வரணும். அடுத்து ப அப்படிங்கிறதும் ஒரு உயிர்மை எழுத்து, அதனால் ஒரு தான் வரணும். அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து, அதனால் என்னது ஓர் அப்படிங்கிற எழுத்து சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து முல்லைப்பாட்டிலேருந்து ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. நேமி அப்படிங்கிறது வலம்புரி சங்கு, சுவல் அப்படிங்கிறது தோல், கோடு அப்படிங்கிறது மலை, தூவி அப்படிங்கிறது தூவி அப்படின்னு அர்த்தம். அடுத்து மறுபடியும் ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. தெளிவு அப்படிங்கிறது நற்காட்சி, ஓறுதல் அப்படிங்கிறது நல்லறிவு. இந்த ஓறுதலை வந்து தனியாகவும் கேட்டிருக்கிறாங்க. இந்த பொறுத்துக மட்டும் இல்லாமல் தனியாக அறிஞ்சொரு பொருளாகவும் கேட்டிருக்காங்க. பிணி அப்படிங்கிறது நோயை குறிக்கும், இங்கே துன்பத்தை குறிக்கிறது. அடுத்து பேர்த்தற்கு அப்படிங்கிறது அகற்றுவதற்கு அப்படின்னு பொருள்படுது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆ அப்படின்னா பசு, ஆவின் பால் பசுவின் பால் அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா பாடல், வி அப்படின்னா மலர், மீ அப்படின்னா வான். நீங்கள் இது மீ வந்து குழம்பிடாதீங்க. இது வந்து விண்மீன் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. சரியா? வான் மீன் விண்மீன் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்து ஒவ்வொரு பாவகைக்கும் அதுக்கான
ஓசை கேட்டிருக்காங்க. வெண்பா எப்போவுமே என்னது செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. அடுத்து ஒருமை பன்மை பிள்ளையெல்லாம் நீக்கி எழுத சொல்லுவாங்க. கரெக்டானது கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மையில் எப்போவுமே பன்மை வந்துச்சுன்னா நேல முடியும், ஒருமையில் வந்துச்சுன்னா தூள முடியும். இதுதான் இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் கண்டிப்பாக இந்த இதுக்கு கரெக்டாக எழுதிடுவீங்க. உலகில் பல வகையான செல்வங்கள், பலன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்னது இருக்கணும், நேல தான் முடியணும். கீழே உள்ளது பாருங்கள், கீழே உள்ளது ஏன் வர மாட்டேங்குதுன்னா அங்கேயும் பல இருக்குல்ல அப்படின்னா அங்கே என்ன முடிச்சிருக்காங்க, தூளை முடிச்சிருக்காங்க. அதனால் என்னது இது வராது. இப்போ ஒருன்னு முடிச்சிருக்காங்க, அதுக்கு ஏற்றாப்புல சரியாக முடிக்கலை அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து மறுபடியும் ஒன்று கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மையில் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார். சரியா? ஒரு மனிதரை குறிக்கும்போது என்னது ஆட்சியது அப்படிங்கிறது என்னது சொல்லக்கூடாது. அவர் ஒரு உயர்தினை, அதனால் என்ன சொல்லணும், ஆற்றினார் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எவ்வளவு பெரிய வினாத்தால், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது உணர்ச்சி தொடர் தான். பூக்களை பறிக்காதீர் ஒரு கட்டளை போடுற மாதிரி இருக்கிறதுனால இது கட்டளை தொடர். அடுத்து புல் அப்படிங்கிறது கூட்டு சொற்களில் கூட்டப்பெயர்களில் பொற்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். கற்குவியல், மயில் தோகை, மக்கள் கூட்டம். அடுத்து மாட்டு மந்தை, கூட்டப்பெயர்களில் மறுபடியும் மாட்டு மந்தை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டகை, குதிரை கொட்டில்னு சொல்லுவாங்க. தென்னை அப்படின்னு போகும்போது தென்னந்தோப்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். பூஞ்சோலை, வாழைத்தோட்டம், பனங்காடு. ஞாயிறு அப்படிங்கிறது பகலவன், சூரியன், கதிரவன் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சந்திரன் மட்டும் வேறுபட்டிருக்கு. அதை மட்டும் ஞாயிறை குறிக்காத பொருந்தாத சொல் அப்படின்னு பார்க்குறோம். சிங்கத்தின் நிலைமை பெயர் குருளை, இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். யானை கன்று இதெல்லாம் பார்த்துருப்போம். நாய்க்குட்டி, புலிப்பரல். காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், மலரும் அப்படின்னு அர்த்தம். சோலை பூவினில் வண்டினம் கவிழும், ஓசை எழுப்பும் அப்படின்னு அர்த்தம். மெட்டஃபர் அப்படிங்கிறது உருவக அணியை குறிக்குது. அடுத்து காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக, பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். சரியா? எப்போ? ஜூலை 15. அடுத்து இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் வேர்டு எங்கெங்கே கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். ஆனால் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் மக்கள் அவரை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் பிகாஸ். காக்கை கூட்டில் முட்டையிடும். அடுத்து தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் டேஸ், அதனால் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் காற்று மாசடைந்தது. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். திருக்குறளை அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படிங்கிறதான் வினா சொல்லுக்கு சரியான அமையும் அப்படின்னு பார்க்குறோம். தமிழ் அழகனார் இயற்பெயர் என்ன? அடுத்து காலமறிந்து பொருத்தணும். நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். அடுத்து தவறான வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? அப்போ இதுக்கு கேட்டாங்கன்னா காலையில் பேருந்தில் ஏறி. அப்போ இதுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றாள்? எங்கு சென்றாள்னா பள்ளிக்கு சென்றாள். இதுவும் கரெக்டாக இருக்குது. திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார்? பூங்கொடி. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. இது மட்டும் என்னது? பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
புல் அப்படிங்கிற சொல்லோட எது இந்த 4 சொல்ல எது இணையுது, ஒரு சொல்ல புதிய கலைச்சொல் உருவாதுன்னு பார்க்கும்போது புல்வெளி. பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்கை மாற்றும்போது இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறதா சரியாக இருக்கும். வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். மாலை அப்படிங்கிறது பூமாலை, இன்னொன்று அந்தி மாலையை குறிக்குது. ஓவியம் அப்படிங்கிறத சித்திரம், படம், படாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. குரில் நடியில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடு வீடு, பெரு பேரு, அடுத்து கோல் கொல்லுன்னு இருக்கணும், இப்படி இருக்கணும். இது வந்து இன்னது கேள்னு இருக்குது, அதனால் இது தவறு. மின் அப்படிங்கிறது மீன் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். பாரி அப்படிங்கிறது வள்ளல்களில் ஒருத்தர். முல்லைக்கு தேரை கொடுத்தவர் தான் பாரி அப்படின்னு பார்த்துருப்போம். மடு அப்படிங்கிறது வந்து நீர்நிலை. மாடு அப்படிங்கிறது செல்வம் அப்படின்னு பார்க்குறோம். நாகை மாவட்டத்தில் செம்பியன் கண்டூர்னு ஒரு ஊர். அங்கே கலை அழகு மிக்க மண்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது அகழாய்வில். இதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உலகில் பழமையான கலைகளில் ஒன்றாக மண்பாண்ட கலை இருக்குது. தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றாக இது இருக்குது அப்படிங்கிறது சரியான கூற்று. சரியாக அதை விளக்கியிருக்கு. மீடியா அப்படிங்கிறது ஊடகம், சரிதான். அடுத்து பேட்ரியோட்டிசம் அப்படிங்கிறது வந்து நாட்டுப்பற்று. இலக்கியம்னா லிட்ரேச்சர். அடுத்து ஆர்ட் கேலரி அப்படிங்கிறது கலைக்கூடம். அடுத்து மெய் உணர்வு, இது எல்லாமே வந்து 6ஆம் வகுப்பில் உள்ளதான், சரியா. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மெய் உணர்வு இதெல்லாமே 6ஆம் வகுப்பில் உள்ள கலைச்சொற்கள். அது கோனிக்கல் ஸ்டோன் அப்படிங்கிறது குமுளிக்கல். இந்த குமுளிக்கல் வந்து நீங்கள் எது எழுதுனா நீங்கள் வந்து இதை பற்றி குமுளித்தூம்பு அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் சோழர் காலத்தில் இருந்துச்சு. அது என்ன குமுளித்தூம்பு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து ஏரி வேலை குளத்து வேலை எல்லாம் இப்போ மக்கள் போய்கிட்டு இருக்காங்களே, இது வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், சரியா. அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதுக்காக அப்படின்னா, அதாவது தூர் வாடுற வேலையெல்லாம் அதிகமாக குளத்தில் பார்ப்பாங்க, நீர்நிலைகளை சுத்தம் செய்கிறதுக்கு. இதனால் வந்து நமக்கு வந்து ஒரு சில மக்கள் வந்து பயனடைகிறாங்க, ஒரு சில இல்லை பல மக்கள் பயனடைகிறாங்க. இது ஒரு நல்ல அரசு திட்டமாக இருக்குது, அதனால் இது இருக்குது. அந்த காலத்தில் வந்து இதுக்கு தனியாக செலவழிக்க வேணாம், செலவை வந்து குறைக்கணும் அப்படி சொல்லிட்டு குமுளித்தூம்பு அப்படின்னு வந்து சோழர்கள் வந்து ஒரு கல் நட்டாங்க, சரியா. இப்படி ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 2 கல் வந்து இப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கல் சாத்தி அதிலேருந்து ஒரு கம்பி இருக்கும். அதோட குளவிக்கல் ஒன்று இருக்கும், கோனிக்கல் ஸ்டோனு. அது ஒரு தொட்டியில் போய் அடைச்சிருக்க மாதிரி இருக்கும், சரியா. அது மேலே தூக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கீழே என்னது ஓட்டை தெரியும், அது வழியாக தண்ணி வந்து வெளியேறும். இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி வந்து அதிகமாக இருக்கும்போது, அதாவது நல்ல வெள்ளப்பெருக்கெல்லாம் வரும்போது அது சேரோடு சேர்த்து நீர் வெளியேறும்போது சேர் வந்து அதிகமாக அந்த குளத்தில் சேராது. அப்படி சேராமல் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடி தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சோழர் காலத்தில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான முறை. அதில் வந்து குளவி, நம்ம கிரைண்டரில் இருக்கும்ல அது மாதிரி ஒரு குளவி வந்து அந்த வட்டமான தொட்டி வந்து அதை அடைச்சி வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த வெள்ளப்பெருக்கு டயத்தில் மட்டும் அதை எடுப்பாங்க. அந்த இதை வந்து ஒரு நீச்சல் தெரிஞ்ச வீரர் வந்து அந்த குளவிக்கல்லை வந்து மேலே தூக்குவார், அந்த கம்பியோடு சேர்த்து மேலே தூக்குவார். அந்த குளவிக்கல் தான் வந்து கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. இதை பற்றி நம்ம தனியாக வந்து பொறியியல் மாணவர்களுக்கான வீடியோவில் கூட பதிவிட்டிருக்கோம், சரியா. அதுதான் கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னு பார்க்குறோம். நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க, அதுக்கான விடையை வந்து நான் பதிவிடுறேன், சரியா. நன்றி.